Hi friends, welcome to LM Tech's Technical and Technologies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ச் இன்ஜினோட எக்ஸாம்பிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் சர்ச் இன்ஜின்னா என்ன, அது எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது அதை பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது நம்ம என்ன தேடுறோமோ அதை கீயாக எடுத்துக்கிட்டு அதுக்கிட்ட இருக்கிற டேட்டாஸில் மேட்ச் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா. ஸோ எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதில் எது நல்லா பெஸ்ட்டாக பாப்புலராக இருக்கோ அதை எனக்கு ரிசல்ட்டாக தரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன சர்ச் இன்ஜின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு இப்போ ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா கூகுள். ஸோ கூகுள் தான் சர்ச் இன்ஜினில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது. ஸோ இந்த கூகுள் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர். ஓகேங்களா. அதாவது வேர்ல்டு வைட்லி கூகுள் அப்படிங்கிறது ரொம்பவே பாப்புலராக இருக்குது. ஸோ இந்த வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 70% வச்சுருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த கூகுள் தான். ஸோ டெய்லி நம்ம கூகுள் யூஸ் பண்ணுறதுனால இதோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சர்ச் இன்ஜின் லெவலில் ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ தென் அடுத்து பார்க்க போகிறது பிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிங் அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருந்தது. இப்போது ரீசெண்டாக தான் 2020 ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் பை பண்ணதுனால இதோட பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் பிங் அப்படின்னு 2020 ரீநேம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து மைக்ரோசாஃப்ட் பிங் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கூகுளுக்கு அடுத்து ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய சர்ச் இன்ஜின் தான். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஸோ சேம் கூகுள் மாதிரியே தான். பட் வந்து கூகுளோட ரொம்ப பாப்புலர் கிடையாது. பட் செகண்ட் ப்ளேஸில் இருக்குது பார்த்தோம்னா இந்த பிங் அப்படிங்கிறது. தென் அடுத்து பார்த்தோம்னா AOL. ஸோ இந்த AOL அப்படிங்கிறது அமெரிக்கா ஆன்லைன் அப்படிங்கிறது. இதை 1985 தான் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இதோட நேமை வந்து AOL அப்படிங்கிறத வந்து மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த AOL அப்படிங்கிறது என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூஸ் கேட்டகரியை தன்னோட ஹோம் பேஜில் யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணும். அதாவது லேட்டஸ்ட்டாக என்ன நியூஸ் இருக்குது, லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத தன்னோட ஹோம் பேஜில் இந்த AOL அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ஃபேமஸ் கிடையாது. ஸோ பாஸ்ட் டேஸில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த AOL அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. பட் இது வந்து டாப் 10 இன்னுமே இது வந்து இடம் பிடிச்சிட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா யாஹூ அப்படிங்கிறது. ஸோ இந்த யாஹூ அப்படிங்கிறது 2022 சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டில் 11% இது வந்து ப்ளேஸ் பிடிச்சிருக்கு. தென் பார்த்தோம் அப்படின்னா இது என்னென்னலாம் யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீஸை யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுது. பார்த்தோம்னா இமெயில், நியூஸ், ஃபைனான்ஸ், அப்புறமேட்டு பார்த்தோம்னா மோர் அடிஷ்னல் நெட்வொர்க்ஸ், அடிஷ்னல் சர்ச்சில் இது வந்து யாஹூ அப்படிங்கிறது நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே காமனாக இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து அந்தந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ இப்போ வந்து சைனாவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ சைனாவில் பைடு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்தோம்னா சைனாவில் ரொம்பவே இப்போ இங்கே எப்படி கூகுள் இருக்கோ அந்த மாதிரி சைனாவில் இது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஸோ அங்கே சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டில் இது கிட்டத்தட்ட 65% இதை ஆக்குபை பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட கூகுள் மாதிரி தான். ஸோ கூகுள்லாம் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது, கூகுள் மேப், தென் வந்து ஆடியோ, வீடியோ, மெயில், ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கூகுள் நமக்கு ப்ரொவைட் பண்ணுதோ அதே மாதிரி தான் பைடு அப்படிங்கிறதும். ஸோ இது வந்து மேப், மியூசிக், வீடியோ அண்ட் வந்து ஆப்லேயும் நமக்கு இது வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ப்ரௌசர்லையும் வச்சுக்கலாம், இல்லை மொபைல் ஆப்பாகவும் இதை அங்கே யூசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா யாண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த யாண்டெக்ஸ் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்தோம்னா இது வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டில் 54% இதுதான் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ ரஷ்யனில் மட்டும் இல்லாமல் துருக்கி, உக்ரைன் போன்ற மற்ற இடத்துலலாம் இந்த யாண்டெக்ஸ் அப்படிங்கிற சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னெல்லாம் யூசர்ஸ்க்கு தருது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான கூலஸ்ட் டூல்ஸ்லாம் வந்து இந்த யாண்டெக்ஸ் அப்படிங்கிறத தன்னோட யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து பார்த்தோம்னா சோகு. ஸோ இந்த சோகு அப்படிங்கிறத சைனீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருக்க வர சர்ச் இன்ஜின்னா சைனீஸில் சோகு அப்படிங்கிறது. ஓகேங்களா. இந்த சோகு அங்கே இருக்க யூசர்ஸ்க்கு எப்படிலாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வீசாட், ஆர்டிக்கல் சர்ச், இங்கிலீஷ் சர்ச், அப்புறம் டிரான்ஸ்லேட்டர், ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு சோகு அப்படிங்கிறது அங்கே. ஸோ அடுத்து பார்க்க போகிறது நேவர் அப்படிங்கிறது. ஸோ இந்த நேவர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சவுத் கொரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேவர் யூசருக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிளாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. தென் வந்து நியூஸ், மியூசிக், ஷாப்பிங், மீன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நேவர் வந்து அங்கே இருக்க யூசர்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து மொபைல் ஆப்பாகவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்புலராக இருக்கிறதும் அந்தந்த கண்ட்ரியில் பாப்புலராக இருக்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சர்ச் இன்ஜின் கேட்டாங்கன்னா இல்லை ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ்னு கேட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை நோட் பண்ணிவிட்டு எழுதலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.